ஹீரோயின் சம்பாவை தேடி மினிஸ்டர் வீட்டுக்கு வராங்க. மினிஸ்டரோ இப்போ இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, ஆனால் பிற்காலத்தில் நீங்கள் இந்த கேஸை வச்சு பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்னு கேட்குறாரு. இப்போ இவங்களோ ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சம்பாவை வச்சு நான் தான் மினிஸ்டருக்கு பிளாக்மெயில் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்காக அவர் மேலே பொய் கேஸ் போட்டேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இப்போ சம்பாவை கூட்டத்துக்காக செக்ரட்டரி அனுப்பிடுறாரு. ஹீரோயினும் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையில் நான் தலையிட்டு இருக்கக்கூடாது, வேலைக்கும் போயிருக்கூடாது, வீட்லேயே இருந்திருக்கணும், இதுக்கப்புறம் நான் அவங்களோட ஒய்ஃபை அவங்க கூடவே கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவரோட ட்ரிங்க்ஸில் அவருக்கே தெரியாமல் ஏதோ ஒரு மருந்தை கலந்துடுறாங்க. ஹஸ்பண்டோ இப்போ அந்த ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துலயே மயங்கி விழுந்துடுறாரு. என்னோட குழந்தைய சாகடிச்சல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு மயக்கம் தெளியுது. பார்த்து ஒரு ரூம்குள்ள தான் அடைச்சு வச்சிருக்காங்க. மினிஸ்டர் இப்போ இறந்து போயிருக்காரு. மினிஸ்டரோட செக்ரட்டரி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் மினிஸ்டரை சாகடிச்சிட்டதாவும் ஏற்கனவே துப்பாக்கி வச்சு மிரட்டின வீடியோவையும் காட்டிடுறாரு. ரிப்போர்ட்டரும் மினிஸ்டர் இறந்த இடத்துக்கு வந்து இப்போ போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்போ யூனிஃபார்மை போட்டுட்டு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் போலீஸோ மினிஸ்டர் கொலை பண்ண கேஸில் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் கராத்தே காம்படிஷனுக்கு தான் வந்திருக்காங்க. சம்பா தான் அங்கே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேற யாரும் இல்லை, மினிஸ்டரோட செக்ரட்டரி தான். இவர் தான் ஹீரோயினுக்கு ரொம்ப நாளாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இது மினிஸ்டர் கூட தெரிஞ்சிருக்காது. ஜெயிலுக்கு போய் சம்பாவை மீட் பண்றது கூட இவர் தான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. மினிஸ்டர் கிட்ட செக்ரட்டரியா வேலை செய்யும் போது இவர் அடுத்த ஸ்டேஜுக்கு வளர விடாம மினிஸ்டர் தான் தடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் இவர் மட்டம் தட்டியே பேசிட்டு இருக்காரு. மினிஸ்டர் தான் ஏஞ்சலாவை கொலை பண்ண விஷயம் தெரிஞ்சு இவரோ நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லியிருப்பாரு. நான் பண்ணது எந்த தப்பும் கிடையாது, இதுக்கப்புறமும் நான் இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன் திமிரா பேசியிருப்பாரு. செக்ரட்டரியோ எனக்கு பதவி மேல ஆசை கிடையாது, ஆனா நல்ல தலைவர்கள் இருக்கணும்னு சொல்றாரு. சம்பா ஆசைப்பட்ட மாதிரி இப்ப அவங்க கராத்தேல ஒரு சாம்பியன் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக ஹீரோயின் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. என்ன எப்படி இந்த கொலை கேஸ்ல நீ மாட்டி விட்ட, நீ எவ்வளவு பெரிய கிரிமினல் தெரியுமான்னு கோவப்படுறாரு. என் குழந்தைய சாகடிச்ச நீ தான் கொலைகாரன், நான் கிடையாது, உனக்கு இந்த தண்டனை தேவைதான் சொல்றாங்க. அன்னைக்கு செக்ரட்டரி போனதுமே மினிஸ்டர் ஹீரோயின் கிட்டே தப்பா நடந்துக்க பாப்பாரு. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி சம்பா கராத்தேல சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்போ இவங்களும் மினிஸ்டர் அடிச்சிருப்பாங்க. அவர் போய் டேபிள்ல இடிச்சு அங்கேயே இறந்து போயிருப்பாரு. செக்ரட்டரி தான் இப்போ ஹீரோயினுக்கு இந்த கொலை கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டோட ட்ரிங்க்ஸ்ல கலந்த மருந்த கூட இவர் தான் கொடுத்திருப்பாரு. ஹஸ்பண்டோட யூனிஃபார்மை எடுத்துட்டு வந்து செக்ரட்டரியோட டிரைவருக்கு போட்டு விட்டுருப்பாங்க. ஏன்னா உருவத்துல இவர மாதிரியே இருப்பாரு. சிசிடிவி கேமரால இவர் வந்துட்டு போற மாதிரி தெரியணும்னு இப்ப டிரைவரை அனுப்பிச்சு விடுறாங்க. இப்போ யூனிஃபார்மை எடுத்துட்டு போய் ஹஸ்பண்ட் வீட்லயே வச்சிருப்பாங்க. இவர் அன்னைக்கு மிரட்டும் போதே செக்ரட்டரி வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சுதான் கோர்ட்ல இப்போ இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருப்பாங்க. இப்பவும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் திமிரா தான் பேசுறாரு. நான் வெளியே வந்து உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினோ எப்பவுமே இவர் அடிக்கிற விசில்ல இந்த தடவை இவங்க அந்த சவுண்ட் கொடுக்குறாங்க. இது கேட்டதுமே ஹஸ்பண்ட் கோவம் வருது. ஹீரோயினோட செயின் மினிஸ்டர் இறந்த இடத்துல இருந்திருக்கும். ரிப்போர்ட்டர் தான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இவர் கொடுக்கலன்னா கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாங்க. இதோட இந்த சீரிஸ் முடியுது. எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.